ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிமலை. தோசை இட்லிக்கு எப்போவுமே கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இதுக்கு பதிலாக இந்த மாதிரிக்கு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியில் அதிகமாக மசாலா சேர்க்காம நல்ல க்ரீமியாக நல்லா சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் துருவலுக்கு பதிலாக இது மாதிரிக்கு கீரிட்டு எடுத்திருக்கேன். அதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசாவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரிக்கு அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரிக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்து சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட் வரும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது மாதிரிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது லைட்டாக கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ, கொத்தமல்லி பவுடரோ, சீரக பவுடரோ, சோம்பு பவுடரோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்க அந்த சோம்பு வெறும் காரத்துக்கு மிளகாய் பொடி, பச்சை மிளகாய் கூட சேர்க்கறதில்ல. பாருங்கள், இது மாதிரிக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்காக சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து லைட்டாக 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணீரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால நல்லா கெட்டி கொடுக்கும். அதனால் இன்னும் 2 கப்பு தண்ணீர் நல்லா சேர்த்து இதை நல்லா தண்ணியாக வைங்க. இது லைட்டாக கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது நல்லா கெட்டி கொடுத்துரும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்லாம். நம்மளுக்கு குருமா டேஸ்ட் வராது. இது ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு செம்மையாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இனுக்கு கருவேப்பிலை இல்லாட்ட கொத்தமல்லி தலைகள் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் தோசையோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி பூரிக்கு வைக்கக்கூடிய அந்த குருமா போல் இருக்காது. இது நல்ல டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்க பொட்டுக்கடலையோட அந்த வாசனையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய குறிஞ்சிமலை சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நம்ம கடலைப்பருப்பு, நிலக்கடலை இருக்குல்லையா, அது சேர்த்தோன்னா நம்மளுக்கு குருமா டேஸ்ட்டில் வந்துடும். இந்த ரெசிபிக்கு இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரிக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.